புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனை புகழும் மாட்சி உண்டாக கடவது. நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனை புகழும் மாட்சியும் உண்டாக கடவது. நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனை புகழும் மாட்சியும் உண்டாக கடவது. அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, உலகெங்கும் இந்த நற்கருணை ஆராதனையிலே பங்கெடுத்து கொண்டிருக்கிற மாதா தொலைக்காட்சி நேயர்களே, சென்னையில் உள்ள பாலவாக்கத்தில் இருக்கிற இந்த திருத்தலத்தில் ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமையும் பல்வேறு பக்தர்கள் ஒன்று கூடி ஜெபித்து வருகிறார்கள். இந்த ஆலயத்தினுடைய சிறப்பம்சமாய் புனித அந்தோணியார் அவருடைய எலும்பினுடைய ஒரு பகுதி திருப்பண்டமாய் வைக்கப்பட்டிருக்கிறது. ஆக இந்த வழிபாட்டிலே, இந்த நற்கருணை ஆராதனையில் உங்கள் அனைவரையும் வாழ்த்துகிறோம். உங்கள் அனைவருடைய வேண்டுதலுக்காக இந்த வேளையில் நாங்கள் ஜெபிக்கிறோம். அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, இந்த நற்கருணை ஆராதனையிலே துவங்கும் விதமாய் இந்த திருத்தலத்தில் நடந்த ஒரு மிக முக்கியமான நிகழ்வை உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். ஒரு நாள் பிற்பகல் நேரம் திடீரென்று ஒரே கதறி அழுகின்ற சத்தம் கேட்டு ஓடி வந்து பார்த்த பொழுது 40 வயது மதிக்கத்தக்க பெண்மணி ஒருவள் கோவிலிலே விழுந்து, இந்த திருத்தலத்திலே விழுந்து அழுதபடியாய் கதறி கதறி கண்ணீரோடு அழுது கொண்டிருந்தாள். ஓடி சென்று, அம்மா ஏன் என்ன ஆச்சு என்று கேட்கிற பொழுது அவங்க சொன்ன வார்த்தைகள் இது: ஃபாதர், என்னுடைய கணவர் இருசக்கர வாகனத்தில் பைக்கில் போகும் பொழுது அவருடைய சுகர் அதிகமாகி கீழே விழுந்து தலையிலே அடிபட்டு கோமா நிலையில் இருக்கிறார். மருத்துவர்கள் எல்லாம் கைவிரித்து விட்டார்கள். என்ன செய்வது என்பது தெரியவில்லை என்று அழுது புலம்பி ஜெபித்து கொண்டிருந்தார். ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமையும் நற்கருணை ஆராதனையில் ஜெபிக்கிறீர்களே, அப்படியா என் கணவருக்காக ஜெபித்து கொள்ளுங்கள் என்று கதறி அழுதாள். நாங்களும் ஜெபங்களை ஏறெடுத்தோம். இங்கே இருக்கிற குருக்களும் மக்களும் இணைந்து நற்கருணை ஆராதனையிலே ஜெபித்து கொண்டிருந்தோம். அடுத்த நாள் எதிர்பாராத விதமாக அவருடைய கணவர் படுக்கையிலிருந்து எழுந்து அமர்ந்து, நான் எப்படி இங்கே வந்தேன் என்று கேட்டதாகவும், உடனே அந்த பெண் அங்கிருந்து ஓடி வந்து மீண்டுமாய் கதறி எழுத ஆண்டவருக்கு நன்றி சொன்ன அந்த நிகழ்வு தான் இந்த நாளிலே இருக்கிறது. 2 குறிப்பேடு புத்தகம் 20வது அதிகாரத்தில் யோசபாத்து தன்னை எதிர்த்து வந்த படையினரை எப்படி எதிர்கொள்வது என்பது தெரியாமல் ஆண்டவரை நோக்கி ஜெபித்த பொழுது இந்த ஜெபத்தை சொல்லுகிறார்: எங்கள் விண்ணக கடவுளே, எங்களுக்கு பஞ்சம், நோய், வாள், தண்டனை இப்படி ஏதாவது வந்தால் உம்முடைய திருத்தலத்திற்கு வந்து எங்களுடைய வேதனைகளை சொல்லுவோம், நீரும் எங்கள் குரலை கேட்பீர் என்று சொல்லி ஜெபித்து அந்த ஜெபத்தின் மூலமாக மிகப்பெரிய வெற்றியை யோசபாத்து பெற்றார். இந்த படையை எதிர்த்து நிற்க எங்களுக்கு வலிமை இல்லை,
எங்களுடைய கண்கள் உம்மையே நோக்கி பார்த்து கொண்டிருக்கிறது, நீர் ஏதாவது செய்வீர் என்று நாங்கள் பார்த்து கொண்டிருக்கிறோம் என்று சொன்ன ஜெபத்தின் மூலமாய் மிக அற்புதமாய் அவர் வழி நடத்தப்பட்டார், வெற்றி பெற்றார். இதோ இந்த வேளையில் அப்படிப்பட்ட மனநிலையோடு இதோ நம்மிடையே பிரசன்னமாயிருக்கிற நற்கருணை ஆண்டவரிடத்தில் நம்மை ஒப்புக் கொடுப்போம். நம்முடைய வேண்டுதல்களை ஒப்புக் கொடுப்போம். நம்முடைய குடும்பங்களை ஒப்புக் கொடுப்போம். நம்முடைய எண்ணங்கள், ஏக்கங்கள், முயற்சிகளை ஒப்புக் கொடுப்போம். இந்த நாள் மாற்றத்தின் நாளாக, மகிழ்வின் நேரமாக, தடைகள் உடையும் நேரமாக மாற இந்த வேளையிலே நற்கருணைநாதரோடு இணைந்து ஜெபித்து மன்றாடுவோம். ஆமென். Praise the Lord. 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 அற்புதமான ஒரு சாட்சியத்தை சொல்லி தந்தை அவர்கள் அழகாக இந்த நற்கருணை ஆராதனையை துவக்கி வைத்திருக்கிறார். இன்றும் கூட நம் வாழ்விலே மாற்றம் நடக்கப் போகிறது. இந்த நேரத்தில் கூட நம்முடைய வாழ்விலே ஒரு மாற்றம் நடக்க போகிறது. கடவுள் நம் வாழ்வை மாற்றப் போகிறார். கடவுள் நம்முடைய கண்ணீரை, கவலைகளை, கடன் தொல்லையை, வேதனையை, இதோ வாழ்வில் பற்றிய அச்சத்தை, ஐயோ என் பையனுக்கு திருமணம் ஆக்க வேண்டும், என் பிள்ளைக்கு திருமணம் ஆக்க வேண்டும், திருமணமான இடத்துல மகிழ்ச்சி இல்லை, இதோ திருமணம் ஆகி பல ஆண்டுகள் ஆகியும் குழந்தை பாக்கியம் இல்லை என்று சொல்லி கண்ணீரோடு இருக்கிறீர்களா? என் அன்பு சகோதரனே, சகோதரி, கலங்காதே, கவலைப்படாது. ஆண்டவர் இந்த நேரத்திலே மாற்றத்தை, ஆசீர்வாதத்தை, அற்புதங்களை செய்ய இருக்கிறார். Praise the Lord. 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 இதோ ஆண்டவர்கிட்ட வந்து ஒருவரும் ஏமாற்றம் அடைந்தது கிடையாது. ஆண்டவர்கிட்ட வந்து ஒவ்வொருவரும் ஆசீர்வாதத்தை, விடுதலையை, சமாதானத்தை, அபிஷேகத்தை பெற்றுக்கொண்டார்கள். இன்னைக்கு நானும் நீங்களும் கூட இதோ இந்த அற்புதமான நற்கருணை ஆண்டவரிடத்தில் வந்திருக்கிறோம். கரம் தட்டி இந்த பாடலை பாடி நம் ஆண்டவரை துதிப்போம். ஆராதனை செய்கிறே நான், ஆராதனை செய்கிறே. சேர்ந்து பாடுவோம். ஆராதனை செய்கிறே நான், ஆராதனை செய்கிறே. கரம் தட்டி ஆராதனை செய்கிறே நான், ஆராதனை செய்கிறே. பாடுவோம். ஆராதனை செய்கிறே நான், ஆராதனை செய்கிறே. ராஜாதி ராஜனான அன்பான தேவனை ஆராதனை செய்கிறே நான், ஆராதனை செய்கிறே. ராஜாதி ராஜனான அன்பான தேவனை ஆராதனை செய்கிறே நான், ஆராதனை செய்கிறே. குருடனுக்கு பார்வை கொடுத்த என் தேவனை ஆராதனை செய்கிறே நான், ஆராதனை செய்கிறே. குருடனுக்கு பார்வை கொடுத்த என் தேவனை ஆராதனை செய்கிறே நான், ஆராதனை செய்கிறே. செவிடக்கு கேள்வி கொடுத்த என் தேவனை ஆராதனை செய்கிறே நான், ஆராதனை
முடவர்க்கு சுகம் கொடுத்த என் தேவனை ஆராதனை செய்கிறேன் நான் ஆராதனை செய்கிறேன் முடவர்க்கு சுகம் கொடுத்த என் தேவனை ஆராதனை செய்கிறேன் நான் ஆராதனை செய்கிறேன் நாவின் கட்டுகளை அவிழ்த்த என் தேவனை ஆராதனை செய்கிறேன் நான் ஆராதனை செய்கிறேன் ராஜாதிராஜனான அன்பான தேவனை ஆராதனை செய்கிறேன் நான் ஆராதனை செய்கிறேன் துணிக்கு சுகம் கொடுத்த என் தேவனை ஆராதனை செய்கிறேன் நான் ஆராதனை செய்கிறேன் துணிக்கு சுகம் கொடுத்த என் தேவனை ஆராதனை செய்கிறேன் நான் ஆராதனை செய்கிறேன் பெரும்பாட்டை சுகமாக்கின அன்பான தேவனை ஆராதனை செய்கிறேன் நான் ஆராதனை செய்கிறேன் தொழுநோய்க்கு சுகம் கொடுத்த என் தேவனை ஆராதனை செய்கிறேன் நான் ஆராதனை செய்கிறேன் தொழுநோய்க்கு சுகம் கொடுத்த என் தேவனை ஆராதனை செய்கிறேன் நான் ஆராதனை செய்கிறேன் பேயை விரட்டிய அன்பான தேவனை ஆராதனை செய்கிறேன் நான் ஆராதனை செய்கிறேன் ராஜாதிராஜனான அன்பான தேவனை ஆராதனை செய்கிறேன் நான் ஆராதனை செய்கிறேன் ஆராதனை செய்கிறேன் நான் ஆராதனை செய்கிறேன் சத்தமாக ஆராதனை செய்கிறேன் நான் ஆராதனை செய்கிறேன் ஆராதனை செய்கிறேன் ஆராதனை செய்கிறேன் ஆராதனை செய்கிறேன் ஆராதனை செய்கிறேன் ஆராதனை செய்கிறேன் எல்லோரும் இணைந்து ஆராதனை செய்கிறேன் ஆராதனை செய்கிறேன்
நற்கருணை நாதரை ஆராதனை, நற்கருணை நாதரை ஆராதனை, உயிருள்ள தேவனை ஆராதனை, உயிருள்ள தேவனை ஆராதனை. இயேசுவே, இரண்டு கரங்களையும் உயர்த்தி ஆண்டவரை உற்று நோக்குவோம். இயேசுவே, இயேசு ஆண்டவரை உற்று நோக்குவோம். நற்கருணை நாதரை உற்று நோக்குவோம். சொல்லுங்க, இயேசுவே, 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 இயேசுவே. நற்கருணை நாதரே, நன்றி அப்பா. சுகப்படுத்துகிறவரே, நன்றி ஆண்டவரே. விடுதலை போற்றி, தருகிறவரே, போற்றி, போற்றி. நன்றி, உம்மை நன்றி, துதிக்கிறோம். ஆண்டவரே. நன்றி ஹalleluya, ஆண்டவரே. ஹalleluya, போற்றி ஆண்டவரே. ஹalleluya, துதிக்கிறோம் ஆண்டவரே. இயேசுவே, நன்றி, துதிக்கிறோம் நன்றி ஆண்டவரே. ஆண்டவரே. இயேசுவே உமக்கு நன்றி. ஹalleluya, ஆண்டவரே உமக்கு நன்றி. நன்றி ஆண்டவரே. நல்லவரே உமக்கு நன்றி. நன்றி ஆண்டவரே. சுகம் தரும் தெய்வமே நன்றி. நன்றி ஆண்டவரே. என்னை பாதுகாக்கும் தெய்வமே உமக்கு நன்றி, நன்றி. நன்றி ஆண்டவரே. என் பாவங்களை மன்னிக்கும் தெய்வமே நன்றி, நன்றி உமக்கு நன்றி. ஆண்டவரே. நன்றி, எனக்காய் நன்றி. சிலுவையை சுமந்த தெய்வமே உமக்கு நன்றி. நன்றி, எனக்காய் உயிர்த்த தெய்வமே உமக்கு நன்றி. நன்றி, ஆண்டவரே ஆண்டவரே. நன்றி இயேசுவே. ஹalleluya, இயேசுவே உமக்கு நன்றி. ஹalleluya, ஆண்டவரே உமக்கு நன்றி. நல்லவரே உமக்கு நன்றி. ஆற்றல் வாய்ந்த தெய்வமே உமக்கு நன்றி. என் பாவங்களை மன்னிப்பவரே உமக்கு நன்றி. நன்றி, 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 நன்றி ஆண்டவரே. நன்றி, நன்றி அப்பா, நன்றி. நீரில்லாத நாளெல்லாம் நாளாகுமா? இயேசு ஆண்டவரை உற்று நோக்கி சொல்லுவோம். நீரில்லாத வாழ்வெல்லாம் வாழ்வாகுமா? ஆண்டவரே, நீர் இல்லாத நாள் எனக்கு நாளே இல்லை. நீரில்லாத நாளெல்லாம் நாளாகுமா? உணர்ந்து சொல்லும். நீங்க இல்லாத வாழ்வே இல்லை ஆண்டவரே. நீரில்லாத வாழ்வெல்லாம் வாழ்வாகுமா? இயேசுவே, உயிரின் நூற்றே இயேசு ஆண்டவரே. நீயாவா? இயேசுவே, உண்மையின் வழியே நீயாவா? ஆண்டவரே, உயிரின் ஊற்று நீங்க தான். உயிரின் நூற்றே நீயாவா? என் வாழ்க்கைக்கு உண்மையின் வழி நீங்க தான். உண்மையின் வழியே நீயாவா? ஆண்டவரே, உறவின் பிறப்பு நீங்க தான் ஆண்டவரே. உறவின் பிறப்பே நீயாவா? இயேசுவே, என் உள்ளத்தின் மகிழ்ச்சி நீங்க தான். உள்ளத்தின் மகிழ்வே நீயாவா? உறவின் பிறப்பு நீங்க தான். உறவின் பிறப்பே நீயாவா? இயேசுவே, என் உள்ளத்தில் மகிழ்ச்சி நீங்க தான் ஆண்டவரே. உள்ளத்தின் மகிழ்வே நீயாவா? இயேசுவே, இயேசுவே, உமது விலை மதிப்பில்லா ஆண்டவரே, இரத்தத்தினால் எம்மை மீட்டருள்வாயே. சொல்லுங்க ஆண்டவரே, உம்முடைய ரத்தத்தால், உம்முடைய விலைமதிப்பில்லா ரத்தத்தால் எங்களை மீட்டருளும். இயேசுவே, உமது விலை மதிப்பில்லா இயேசுவே, இரத்தத்தினால் எம்மை மீட்டருள்வாயே. மீட்டருளும் ஆண்டவரே. எல்லாம் உன் அன்பே என்று நான் வாழ. ஆமா ஆண்டவரே, எல்லாம் உன் அன்பே என்று நான் வாழ. எல்லாமே உமக்கா இயேசுவே, அர்ப்பணித்தேனே. உங்ககிட்ட ஒப்பு கொடுத்துட்ட ஆண்டவரே. நீர் மாத்திரம் போதும். இயேசுவே, நீர் மாத்திரம் போதும். ஆண்டவரே, நீர் மாத்திரம் போதும்.
இயேசுவே. எனக்கு எல்லாம் சொல்லுவோம். நற்கருணை ஆதரி பார்த்து நீங்க போதும், நீர் மாத்திரம் போதும், இயேசு ஆண்டவரே நீர் மாத்திரம் போதும், நீங்க மாத்திரம் போதும், நீர் மாத்திரம் போதும் இயேசுவே. எனக்கு என் இயேசுவே, இயேசுவே. என் இயேசுவே, இயேசு ஆண்டவரே நீர் மாத்திரம் போதும், நீங்க மாத்திரம் போதும். எனக்கு நன்றி நன்றி இயேசுவே, நன்றி நன்றி. இறை இயேசுவில் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, ஆண்டவருடைய வல்லமையுள்ள பிரசன்னத்திலே நாம் கூடி வந்திருக்கிறோம். இதோ இந்த நற்கருணை ஆராதனையிலே நாம் ஆண்டவர் எவ்வளவு தாழ்ச்சியோடு இருக்கிறார் என்பதை குறித்து நாம் சிந்திக்க இருக்கிறோம். பாருங்க, ஒரு மனிதன் எப்படி தாழ்ச்சியோடு வாழ முடியும்? ஒரு மனிதன் தாழ்ச்சியோடு இருக்க முடியுமா? இன்னைக்கு தாழ்ச்சி என்பதே இன்றைக்கு உலகத்தில் இல்லாமல் போய்விட்டது. பாருங்க, ஆண்டவர் அப்படிப்பட்ட வல்லமை மிக்க கடவுள், இந்த உலகத்தை உண்டாக்கியவர், எனக்காக சிலுவையை சுமந்தவர், எனக்காக வெற்றி வீரராய் உயிர்த்த இந்த ஆண்டவர் பாருங்க, தன்னை இந்த நற்கருணையிலே தாழ்த்தி, இந்த நற்கருணையிலே தன்னை அவ்வளோ பெரிய ஆண்டவர் இந்த நற்கருணையிலே தன்னையே தாழ்த்தி நம்மோடு உரையாட இங்க வந்திருக்கிறார்னா ஆண்டவர் தாழ்ச்சியா இருக்கிறார். இன்னைக்கு நான் தாழ்ச்சியோடு இருக்கிறேனா? ஏதோ கடவுள் நம்மிடமிருந்து எதிர்பார்க்கின்ற இந்த தவக்காலத்தினுடைய ஒரே ஒரு காரியம் என்ன அப்படின்னா, நாம் அவரை போல தாழ்ச்சியோடு வாழ வேண்டும். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். நாம் அவரை போல தாழ்ச்சியோடு நாம் வாழ வேண்டும். அதற்காகத்தான் கடவுள் நம்மை அழைக்கிறார். யாரெல்லாம் தாழ்ச்சியோடு இருந்தார்களோ அவர்களை எல்லாம் ஆண்டவர் உயர்த்தினார். லூக்கா நற்செய்தி 7வது அதிகாரத்திலே பார்க்கிறோம். அந்த பாருங்க, அந்த 100 தலைவன் 100 பேருக்கு ஒரு படை தளபதி. அவன் ஆண்டவரிடத்தில் வந்தபோது எப்படி அவன் இருந்தான்? மண்டியிட்டு, ஆண்டவரிடத்தில் மண்டியிட்டு, இயேசுவே, என் வேலையால் சாக கிடக்கிறான், நீர் என்னுடைய வீட்டிலே அடியெடுத்து வைக்க நான் தகுதியற்றவன், நீர் ஒரு வார்த்தை சொல்லும் என் வேலையால் சுகம் பெறுவான் என்று சொல்லி தன்னையே அவன் தாழ்த்தி கொள்ளுகிறான். அதைத்தான் பாருங்களேன், நாம் திருப்பலியில் கூட ஏதோ ஆண்டவரின் ஏதோ இறைவனின் செம்மறி அப்படின்னு குருவானு சொல்லும்போது என்ன ஜெபத்தை சொல்றோம்? ஆண்டவரே, என் உள்ளத்திலே நீர் அடியெடுத்து வைக்க நான் தகுதியற்றவன் அல்லது தகுதியற்றவள், ஒரு வார்த்தை சொன்னால் போதும் என் ஆன்மா நலமடையும் அப்படின்னு சொல்லி சொல்றோம். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். பாருங்க, நம்மையே நாம் தாழ்த்துகிற போது, நம்மையே நாம் தாழ்த்தி ஆண்டவருக்கு முன்னால் நாம் ஒன்றுமில்லை என்று ஒப்பு கொடுக்கிற போது கடவுள் இன்று நம்மை உயர்த்துவார். அந்த 100 தலைவன் தன்னையே தாழ்த்தினான், அவன் உயர்த்தப்பட்டான். இன்று நான் என்னை தாழ்த்துகிறேனா? அப்படி தாழ்த்தினால் நான் உயர்த்தப்படுவேன். இந்த சிந்தனையோடு இதோ இந்த பாடலை நாம் பாடி, அந்த பாடலை நாம் ஜெபமாக ஆண்டவரிடத்திலே ஒப்பு கொடுப்போம். நெருக்கப்பட்டே, தள்ளப்பட்டே, நேச நீரணைத்தீரே. நெருக்கப்பட்டே, தள்ளப்பட்டே, நேச நீரணைத்தீரே. கைவிடப்பட்டு கதறினே, கைவிடப்பட்டு கதறினே, கர்த்தர் நீ தேற்றினே, கர்த்தர் நீ தேற்றினே.
என் இயேசு ராஜாவுக்கு என்னாலும் ஸ்தோத்திரம். என் இயேசு ராஜாவுக்கு என்னாலும் ஸ்தோத்திரம். என்னோடு வாழ்பவர்க்கே என்னாலும் ஸ்தோத்திரம். பாடுவோமா? என்னோடு வாழ்பவர்க்கே என்னாலும் ஸ்தோத்திரம். கர்த்தாவே, நீர் செய்த நன்மைகளை நித்தமும் நினைக்கின்றேன். கர்த்தாவே, நீர் செய்த நன்மைகளை நித்தமும் நினைக்கின்றேன். முழு உள்ளத்தோடு உன்னாமம், முழு உள்ளத்தோடு உன்னாமம் பாடி புகழ்வே, நான் பாடி புகழ்வே. என் இயேசு ராஜாவுக்கே என்னாலும் ஸ்தோத்திரம். என்னோடு வாழ்பவர்க்கே என்னாலும் ஸ்தோத்திரம். நெருக்கப்பட்டேன், தள்ளப்பட்டேன், நேச நீராணைத்தீரே. நெருக்கப்பட்டேன், தள்ளப்பட்டேன், நேச நீராணைத்தீரே. கைவிடப்பட்டு கதறினேன், கைவிடப்பட்டு கதறினேன். கர்த்தனை தேற்றினே, கர்த்தனை தேற்றினே. என் இயேசு ராஜாவுக்கே என்னாலும் ஸ்தோத்திரம். என்னோடு வாழ்பவர்க்கே என்னாலும் ஸ்தோத்திரம். பாவங்கள் அனைத்தும் மன்னித்தீரே, நோய்களை சுகமாக்கினே. பாவங்கள் அனைத்தும் மன்னித்தீரே, நோய்களை சுகமாக்கினே. எனது ஜீவனை அழிவில் நின்று, எனது ஜீவனை அழிவில் நின்று காத்து ரட்சித்தீரே, காத்து ரட்சித்தீரே. என் இயேசு ராஜாவுக்கே என்னாலும் ஸ்தோத்திரம். என்னோடு வாழ்பவர்க்கே என்னாலும் ஸ்தோத்திரம். என் இயேசு ராஜாவுக்கே என்னாலும் ஸ்தோத்திரம். என்னோடு வாழ்பவர்க்கே என்னாலும் ஸ்தோத்திரம். அனைவரும் எழுந்து நின்று இறை வார்த்தைக்கு செவிமடுப்போம்.
ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. மத்தேயு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. மத்தேயு நற்செய்தி அதிகாரம் 23 இறை வார்த்தைகள் 1 முதல் 12 வரை. அக்காலத்தில் இயேசு மக்கள் கூட்டத்தையும் தம் சீடரையும் பார்த்து கூறியது: மறைநூல் அறிஞரும் பரிசேயரும் மோசேயின் அதிகாரத்தை கொண்டிருக்கின்றனர். ஆகவே அவர்கள் என்னென்ன செய்யும்படி உங்களிடம் கூறுகிறார்களோ அவற்றையெல்லாம் கடைபிடித்து நடந்து வாருங்கள். ஆனால் அவர்கள் செய்வது போல நீங்கள் செய்யாதீர்கள். ஏனெனில் அவர்கள் சொல்லுவார்கள், செயலில் காட்ட மாட்டார்கள். சுமத்தற்கரிய பலுவான சுமைகளை கட்டி மக்களின் தோள் மேல் அவர்கள் வைக்கிறார்கள். ஆனால் அவர்கள் தங்கள் விரலால் தொட்டு அசைக்க கூட முன்வர மாட்டார்கள். தாங்கள் செய்வதெல்லாம் மக்கள் பார்க்க வேண்டும் என்றே அவர்கள் செய்கிறார்கள். தங்கள் மறைநூல் வாசக பட்டைகளை அகலமாக்குகிறார்கள். அங்கியின் குஞ்சங்களை பெரிதாக்குகிறார்கள். விருந்துகளில் முதன்மையான இடங்களையும் தொழுகை கூடங்களில் முதன்மையான இருக்கைகளையும் விரும்புகிறார்கள். சந்தை வெளிகளில் மக்கள் தங்களுக்கு வணக்கம் செலுத்துவதையும் ரபி என அழைப்பதையும் விரும்புகிறார்கள். ஆனால் நீங்கள் ரபி என அழைக்கப்பட வேண்டாம், ஏனெனில் உங்களுக்கு போதகர் ஒருவரே. நீங்கள் யாவரும் சகோதரர் சகோதரிகள். இம்மண்ணுலகில் உள்ள எவரையும் தந்தை என நீங்கள் அழைக்க வேண்டாம், ஏனெனில் உங்கள் தந்தை ஒருவரே, அவர் விண்ணகத்தில் இருக்கிறார். நீங்கள் ஆசிரியர் எனவும் அழைக்கப்பட வேண்டாம், ஏனெனில் கிறிஸ்து ஒருவரே உங்கள் ஆசிரியர். உங்களுள் பெரியவர் உங்களுக்கு தொண்டராக இருக்க வேண்டும். தம்மை தாமே உயர்த்துகிறவர் எவரும் தாழ்த்த பெறுவர், தம்மை தாமே தாழ்த்துகிறவர் எவரும் உயர்த்த பெறுவர். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். Praise the Lord. Praise the Lord. Praise the Lord. இயேசுவே ஆண்டவர், இயேசுவே மீட்பர், இயேசுவே மெஸ்ஸியா, இயேசுவே சுகம் தருபவர், இயேசுவே விடுதலை தருகிறவர். மரியே வாழ்க. இயேசுவில் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, இதோ நற்கருணை ஆண்டவருடைய பிரசன்னத்திலே நானும் நீங்களும் அமர்ந்திருக்கிறோம். இதோ அற்புதமான இந்த கடற்கரை புனித அந்தோனியாருடைய திருத்தலத்திலே நாம் ஒன்று கூடியிருக்கிறோம். பாருங்கள், இன்றைக்கு ஆண்டவர் நமக்கு தரும் அழைப்பு, உங்களுள் பெரியவர் உங்களுக்கு தொண்டராக இருக்கட்டும், தம்மை தாமே உயர்த்துகிறவர் எவரும் தாழ்த்த பெறுவர், தம்மை தாமே தாழ்த்துகிறவர் எவரும் உயர்த்த பெறுவர். இன்னைக்கு உலகத்தில் தாழ்ச்சி இல்லாமல் இருக்கிறோம். அதனால்தான் இன்றைக்கு உலகத்தில் போர்கள், போட்டி, பொறாமை. இன்றைக்கு ஏன் இவ்வளவு பெரிய இந்த பேண்டமிக்? நாம் ஒவ்வொரு நாளும் பயந்து நடுங்கி வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்று சொன்னால் நம்மிடத்திலே அந்த தாழ்ச்சி இல்லை. எனக்கு தான் எல்லாம் தெரியும், நான் தான் பெரியவன், நான் தான் பெரியவள், என்கிட்ட தான் சொத்து நிறையா இருக்குது, என்னிடம் படைபலம் இருக்கிறது, எனக்கு ஆற்றல் இருக்கிறது, எனக்கு திறமை இருக்கிறது என்று சொல்லி நம்முடைய பெருமையை பல நேரங்களிலே நாம் மற்றவர்களிடம் பெருமையாக பேசி கொண்டிருக்கிறோம். ஆண்டவர் பாருங்க எவ்வளவு தாழ்ச்சியா, ஆண்டவர் எவ்வளவு தாழ்ச்சியா தன்னையே இந்த அப்பத்திலே தாழ்த்தி நம்மிடம் வந்திருக்கிறார். இதோ இந்த தவக்காலம், இந்த தாழ்ச்சியோடு நாம் வாழ கடவுள் நம்மை அழைக்கும் காலம். இன்னைக்கு நான் தாழ்ச்சியோடு இருக்கிறேனா? மாதா பாருங்களேன், எத்தனையோ இறைவாக்கினர்கள் முன்னறிவித்த அந்த மீட்பின் செய்தி அன்னை மரியாளுக்கு கொடுக்கப்பட்ட போது அன்னை மரியாள் இதோ தாழ்ச்சியோடு ஏற்றுக்கொண்டார். லூக்கா நற்செய்தி 1வது அதிகாரம் 38வது இறை வசனத்திலே பாருங்க, நீ கடவுளுடைய தாயாக போகிறாய் என்று இந்த கபிரியேல் தூதர் வாழ்த்து சொன்னவுடனே அப்படியே தன்னையே தாழ்த்தி, இதோ நான் ஆண்டவரின் அடிமை என்று சொல்லி தன்னையே தாழ்த்தினார். அதனால்தான் பாருங்க, இந்த உலகத்துல புனிதர்களுக்கெல்லாம் புனிதராய், புனிதர்களுக்கெல்லாம் ஒரு மணி மகுடமாய் அன்னை மரியாள் திகழ்கிறார்கள் என்று சொன்னால் அன்னை மரியாளின் தாழ்ச்சிதான் அதற்கு காரணம். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட்,
அந்த அன்னை மரியாளுக்கு இருக்கக்கூடிய தாழ்ச்சி இன்று எனக்கு இருக்கிறதா? பாருங்களேன், இந்த கடவுள் உலகத்தை எல்லாம் படைத்து விட்டு இந்த வான தூதர்களை கடவுளுக்கும் சற்றே குறைவாக படைத்தார் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். வானதூதரை கடவுளுக்கு சற்றே குறைவாக படைத்தார். அதுல இந்த 2 பிரிவினை சொல்றாங்க. ஒன்று, இந்த புனித அகஸ்தினார் வார் சொல்றார், தாழ்ச்சியோடு வாழ்ந்தவர்கள் சமணசாக மாறினார்கள், ஏஞ்சலாக மாறி, தாழ்ச்சியற்று வாழ்ந்தவர்கள் பசாசாக மாறினார்கள். லூசிஃபர் அப்படின்னா என்ன அப்படின்னா அவன் ஒளியின் மகன் அப்படின்னு அர்த்தம். ஆண்டவர் இந்த சம்மனஸ்லாம் படைச்சிட்டு ஒவ்வொரு சம்மனஸுக்கும் பேர் வச்சுட்டு லூசிஃபர் அப்படின்னா எப்படி அவருக்கு பேர் வைக்கிறார்? இதோ சம்மனஸே, நீ ஒளியின் மக்கள், நீ ஒளியின் மக்கள் அப்படின்னு சொல்லிட்டு. அதே போல கப்ரியேல் தூதர் அப்படின்னா என்னன்னா கடவுளுக்கு இணையானவன் யார்? பாருங்க, இந்த லூசிஃபருக்கு ஒளியின் மக்களாய் இருந்தவன் தான் கடவுளை விட சிறந்தவன், கடவுளுக்கு இணையானவன் என்று சொல்லி தன்னை கருதியதால் ஒரு சம்மனசா படைக்கப்பட்டவர், வானதூதராய் படைக்கப்பட்டவர், அந்த தாழ்ச்சி இல்லாததால் அவன் எப்படி மாறினார்? பசாசாக, பேயாக, இருளின் மகளாக, இருளின் மக்களாக அவர்கள் எல்லோரும் மாறினார்கள். ஆனால் கப்ரியேல் தூதர் பாருங்க, இதோ கடவுளுக்கு நிகரானவன் யார் என்று சொல்லி அந்த பசாசை பார்த்து கேட்டு, இதோ நாங்கள் எல்லோரும் கடவுளுடைய மக்கள் என்று தன்னை தாழ்த்தி கொண்டார்கள். அதனால்தான் அவர்கள் உயர்த்தப்பட்டார்கள். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். பாருங்க, இந்த தாழ்ச்சி தான் ஒருவனை சம்மனசாக, வானதூதராக மாற்றுகிறது. நம்முடைய தாழ்ச்சி இருந்துச்சுன்னா, நம்முடைய குடும்பத்துல தாழ்ச்சி இருந்துச்சுன்னா நம்ம யாரு? நம்மளாம் யாரு? சம்மனசு. நம்ம கிட்ட, நம்ம குடும்பத்துல தாழ்ச்சி இருந்தா நம்மளாம் யாரு? சம்மனசு. அனைவரும் எழுந்து நிற்போம். இதோ ஆண்டவரிடத்தில் நம்மை ஒப்பு கொடுக்க போகிறோம். பாருங்க, இந்த லூசிஃபர் தாழ்ச்சி இல்லாதனால ஒரு வானதூதனா படைக்கப்பட்டவன் ஒரு பேய்களின் தலைவனா மாறினான். இன்னைக்கு விவிலியத்தில் பார்க்கிற நிறைய பேர் தாழ்ச்சி இல்லாம இந்த உலகத்தில் இருக்கிற பொன்னையும் பொருளையும் புகழையும் பற்றிக்கொண்டு வாழ்ந்ததால் ஆண்டவரை இழந்து விட்டார்கள். கடவுள் என்னை படைக்கும் போது புனிதனாகத்தான் படைத்தார், புனிதையாகத்தான் படைத்தார். ஆனா இன்னைக்கு அந்த எளிமை, தாழ்ச்சி, மன்னிக்க முடியாத நிலை, இவற்றையெல்லாம் நாம் இழந்து விட்டு இன்றைக்கு நான் இதோ இந்த இடத்திலே பாவத்தின் உருவாய் நிற்கிறேன், நோய்களோடு நிற்கிறேன், சாபங்களோடு நிற்கிறேன், குடும்பத்திலே சமாதானம் இல்லாத அந்த தன்மையோடு நான் நின்று கொண்டிருக்கிறேன். ஆண்டவரே, இதோ இன்றைய நாளிலே இந்த நற்கருணை ஆராதனை வழியாக எனக்கு தாழ்ச்சியை கொடுங்க, எனக்கு எளிமையை கொடுங்க, எனக்கு ஆசீர்வாதத்தை கொடுங்க. ஆண்டவர்கிட்ட அதை கேட்க போக இதோ தந்தைகள் எல்லாம் இணைந்து உங்களுக்காக இப்போது ஜெபித்து இந்த ஆசீர்வாதத்தை தரப்போகிறோம். அப்படியே கரங்களை கூப்பி கண்களை மூடி யோசனை பண்ணிக்க பாருங்க. இன்னைக்கு நான் தாழ்ச்சியோடு இருக்கிறேனா? இன்னைக்கு மட்டும் எத்தனை முறை நான் எரிஞ்சு விழுந்து இருக்கிறேன்? இன்றைக்கு மட்டும் எத்தனை முறை மற்றவர்கள்ட்ட என் பெருமையை சொல்லி இருக்கிறேன்? என் கணவன்கிட்ட, மனைவிட்ட, பெற்றோர்கிட்ட, பிள்ளைகள்கிட்ட, நான் பணி செய்யக்கூடிய அந்த இடங்களில் எத்தனை முறை நான் பெருமை, என்னுடைய பெருமை, என் குடும்பத்தின் பெருமை அப்படின்னு சொல்லிட்டு பெருமைப்படுத்தி இருக்கிறேன்? மற்றவர்களை எப்படி நான் தாழ்வாக கருதி இருக்கிறேன்? இயேசுவே, அதெல்லாம் பாவம் தானே ஆண்டவரே, அதையெல்லாம் உமக்கு உகந்த காரியம் அல்ல ஆண்டவரே, அதையெல்லாம் உமக்கு எரிச்சல் கொடுக்கக்கூடிய ஆண்டவரே, நீங்கள் சிலுவையின் அடியில் மட்டும் தாழ்ச்சியோடு இருந்தீங்களே, எனக்கு தாழ்ச்சி இல்லாமல் இருந்தேனே. இந்த ஆலயத்தில் வந்து எத்தனை முறை அப்படியே நான் தலையை நிமிர்த்தி, நெஞ்சு நிமித்திட்டு அப்படியே நின்றுட்டு இருக்கிறேன். குருக்கள் இந்த இறை வார்த்தையை படிக்கின்ற போது, குருக்கள் அந்த நற்கருணையை என்னிடம் கொடுக்கின்ற போது, குருக்கள் இந்த திருப்பலி நேரத்திலே நான் கையை கட்டிட்டு வேடிக்கை பார்த்துட்டு ஒரு பொறுப்பற்ற தன்மையோடு இருந்தேனே. இதெல்லாம் பாவம் தானே ஆண்டவரே? எத்தனை பேரை தாழ்ச்சி இல்லாமல் நான் என் கடும் சொற்களால் கொன்று இருக்கிறேன். எத்தனை பேரை என் குடும்பத்திலே பிறந்த என் உறவுகள், என் பெற்றோர், என் உற்றார், உறவினர்கள், நண்பர்கள், என் உடன்பிறப்புகள் என்று சொல் எத்தனை பேர் கடும் சொற்களால் நான் வசைப்பாடி இருக்கிறேன். ஆண்டவரே, நான் ஒன்றுமில்லை. தெய்வமே, நான் ஒன்றுமில்லை. ஆண்டவரே, இது எல்லாம் நீர் கொடுத்தது. ஆண்டவரே, இது எல்லாம் நீர் கொடுத்தது.
அதை உணராமல் நான் வாழ்ந்திருக்கிறேனே, என்னை மன்னியும் சொல்லி நாம் இந்த பாடல் வழியாக கேட்க போகிறோம். தெய்வமே கரங்களை கூப்பி ஒன்றுமில்லை, நற்கரணை நாதரை உற்று நோக்கி எனக்கென்று ஒன்றுமில்லை. இயேசுவே, தெய்வமே இயேசு ஆண்டவரே, ஒன்றுமில்லை. ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க, நான் ஒன்றுமில்லை ஆண்டவரே, எனக்கென்று ஒன்றுமில்லை. எல்லாம் நீ தந்ததானம். ஆம் ஆண்டவரே, என் திறமை, என் சொத்து எல்லாம் எல்லாம் நீ தந்ததானம். ஆண்டவரே, நான் வாழ்வது உமது கருணை. இயேசுவே, நான் வாழ்வது உமது கருணை. தெய்வமே நான் ஒன்றுமில்லை, எனக்கென்று ஒன்றுமில்லை. உணர்ந்து பாடுவோமா? தெய்வமே நான் ஒன்றுமில்லை, எனக்கென ஒன்றுமில்லை. ஆண்டவரே, நான் ஒன்றும் இல்லாதவன், நான் களிமண் ஆண்டவரே, நான் தூசிக்கு சமமானவன் ஆண்டவரே, நான் பாவி. பல நேரத்தில் அதை வச்ச எல்லாம் உணராமல் நான் தான் பெரியவன், எனக்கு தான் எல்லாம் தெரியும் என்று சொல்லி அகந்தையோடு வாழ்ந்தேன். இதோ சம்மனசா படைத்து என்னை என் கீழ்ப்படிதல் கீழ்ப்படியாமையால் ஆண்டவரே, என் வாழ்வு பசாசின் வாழ்வாக மாறியது, சாபத்தின் வாழ்வாக மாறியது. இயேசுவே, என்னை மன்னியோ. நான் வெறும் களிமண்தானே ஐயா, உன் கையால் என்னை வளைந்திடுமே. நான் வெறும் களிமண்தானே ஐயா, உன் கையால் என்னை வளைந்திடுமே. அகங்காரம் போக்கி அகம் சுத்தமாக்கி, அகங்காரம் போக்கி அகம் சுத்தமாக்கி, அன்பு மகனாக்கும் இயேசு தேவா, அன்பு மகளாக்கும் இயேசு தேவா. தெய்வமே நான் ஒன்றுமில்லை, எனக்கென ஒன்றுமில்லை. ஆண்டவரே, இத்தனை நாள் இந்த தாழ்ச்சி என்ற புண்ணியம் இல்லாமல் தான் தோன்றித்தனமாக அகந்தையால் உமக்கு முன்னாலே நான் தலை நிமிர்ந்து நின்றேன். ஆண்டவரே, ஆண்டவரே, என்னுடைய பெருமை, தற்பெருமை, அகங்காரம், ஆண்டவரே, நான் தான் என்ற அந்த எண்ணம் பரிசுத்தமான என்னை பாவியாக மாற்றிவிட்டது. ஆண்டவரே, இதோ மனம் மாறி உம்மிடம் வருகிறேன். அன்னை மரியாள் தன்னை தாழ்த்தினார்கள், புனித அந்தோனியார் தன்னை தாழ்த்தினார், புனிதர்கள் எல்லாம் தன்னை தாழ்த்தினார்கள். இயேசுவே, நானும் என்னை உமக்கு முன்னால் ஒன்றுமில்லை என்று ஏற்றுக்கொண்டு என் குடும்பத்தோடு தாழ்ச்சியோடு இதோ உம்மிடம் வருகிறேன். இனி நான் என்ன செய்ய வேண்டும்? நீங்க சொல்லுங்க ஆண்டவரே. நான் எப்படி தாழ்ச்சியோடு வாழ்வது நீங்க கற்றுக் கொடுங்க ஆண்டவரே. உமோடு இணைந்து உமோடு வாழ ஆண்டவரே, அந்த புனிதத்தை நான் சொந்தமாக்கிக் கொள்ள ஆண்டவரே, உம்முடைய ஆசீர்வாதத்தை சொந்தமாக்கிக் கொள்ள எனக்கு அருளை தார். கேட்போமா? இனி நான் என்ன செய்வதென்று என்னோடு பேசிவிட இயேசுநாதா. இனி நான் என்ன
என்ன செய்வதென்று என்னோடு பேசிவிடு இயேசுநாதா. உம்மோடு இணைந்து உம்மில் நான் வாழ்ந்து, உம்மோடு இணைந்து உம்மில் நான் வாழ்ந்து, வாழ வழி காட்டும் இயேசு தேவா. வாழ வழி காட்டும் இயேசு தேவா. தெய்வமே நான் ஒன்றுமில்லை, எனக்கென ஒன்றுமில்லை. தெய்வமே நான் ஒன்றுமில்லை, எனக்கென ஒன்றுமில்லை. எல்லாம் நீ தந்ததானம், எல்லாம் நீ தந்ததானம். நான் வாழ்வது உமது கருணை, நான் வாழ்வது உமது கருணை, நான் வாழ்வது உமது கருணை. கரங்களை உயர்த்துவோம். தெய்வமே நான் ஆண்டவருக்கு ஒப்புக் கொடுங்க. ஒன்றுமில்லை, எனக்கென ஆண்டவரே ஒப்புக் கொடுக்கிறோம். ஆண்டவரே இயேசுவை ஒப்புக் கொடுக்கிறோம். நான் யார் ஒரு மனிதன் தானே, நான் யார் வெறும் தூசிதானே, நான் யார் ஒரு மனிதன் தானே, நான் யார் வெறும் தூசிதானே, நான் யார் வெறும் தூசிதானே, நான் யார் வெறும் தூசிதானே. என்னை வெறுமையாக்கினே, உம்மை மகிமைப்படுத்தினே. என்னை வெறுமையாக்கினே, உம்மை மகிமைப்படுத்தினே. அப்படியே கரம் உயர்த்துவோம். இதோ தந்தையர்கள் உங்களுக்காக ஜெபிக்கும். தந்தை நமக்காக ஜெபிப்பார். கரங்களை உயர்த்தி, அப்பா எங்கள் தெய்வமே, இதோ இந்த வேலையிலே எங்களையும் எங்கள் குடும்பத்தையும் ஒப்புக் கொடுக்கிறோம். அப்பா ஆண்டவரே எங்கள் பிள்ளைகளையும் எங்கள் தாய் தந்தையர்களை ஒப்புக் கொடுக்கிறோம். எங்கள் குடும்ப முயற்சிகளை ஒப்புக் கொடுக்கிறோம். எங்களுடைய எண்ணங்களை ஏக்கங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். எங்கள் குடும்ப நிகழ்வுகளை ஒப்புக் கொடுக்கிறோம். நாங்கள் எடுக்கிற முயற்சிகளை ஒப்புக் கொடுக்கிறோம். எங்களுடைய உடல்நல குறைகளை ஒப்புக் கொடுக்கிறோம். எங்களுடைய உறவு பிரச்சனைகளை ஒப்புக் கொடுக்கிறோம். அப்பா இந்த வேளையிலே எங்கள் குடும்பத்தில் பல்வேறு தடைகளோடு நாங்கள் கண்ணீரோடு உடைய பிரசன்னத்தின் முன்பாக நீங்கள் ஜெபித்துக் கொண்டிருக்கிறோம். தந்தையே, உடைய வல்லமையான கரங்கள் எங்கள் மேல படும்படியாய் அப்பா இந்த நாளிலே நீ கிருபை புரியும்படியாய் உம்மிடத்திலே ஒப்புக் கொடுக்கிறோம். தெய்வமே, நீ கடந்து சென்ற பொழுது கண்ணீரோடு ஜெபித்தவர்கள், உம்மை நோக்கி குரல் எழுப்பியவர்கள் எல்லாரையும் ஓடி வந்து ஆண்டவரை உம்முடைய கரங்கள் தொட்டதே, அதே தொடுதல் எங்கள் மேலும் படுவதாக. எங்கள் குடும்பத்தை நீர் ஆசீர்வதிப்பீராக. எங்கள் பிள்ளைகளை நீர் ஆசீர்வதிப்பீராக. எங்கள் பெற்றோர்களை நீர் ஆசீர்வதிப்பீராக. நூற்றுவ தலைவன் உம்மை பார்த்து சொன்ன பொழுது, என்னுடைய இல்லத்திலே வர நான் தகுதியற்றவன், ஒரு வார்த்தை சொல்லும் என்று சொன்ன மாத்திரத்திலேயே விடுதலை தந்த தெய்வமே, இதோ உம்முடைய கரத்தில் நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம்ப்பா. உடைய வல்லமையான கரங்களுக்காய் நாங்கள் ஏங்கி தவித்துக் கொண்டிருக்கிறோம். யோசபாத்து ஜெபித்தது போல எங்களுக்கு என்ன செய்வது என்பது தெரியவில்லை. எங்களுடைய கண்கள் எல்லாம் உம்மையே நோக்கி பார்த்து கொண்டிருக்கிறது. நீர் ஏதாவது செய்வீர் என்கிற நம்பிக்கையில அப்பா நாங்கள் உம்மை பார்த்து ஜெபித்துக் கொண்டிருக்கிறோம் என்று யோசபாத்தை போல இந்த வேலையில ஒப்புக் கொடுப்போமா பிள்ளைகளே? தாவீது அரசன் திருப்பாடல் 3 ஜெபிப்பது போல, எனக்கு எதிராக எவ்வளவு எதிரிகள் மிகுந்து விட்டார்கள். எல்லாரும் என்னை பார்த்து சொல்றாங்க, கடவுள் எப்படி அவனுக்கு உதவ போகிறான் என்று கேலி செய்கிறார்கள்.
ஆனால் ஆண்டவரே, நீரே என் மாட்சி, ஆமென். நீரே என் ஆற்றல், ஆமென். என் தலை நிமிரச் செய்பவரும் நீரே என்று ஆமென். சொன்ன அதே தெய்வம் இங்கே பிரசன்னமாயிருக்கிறார். யோபுடைய வாழ்க்கையில எல்லாவற்றையும் இழந்த பொழுது இரட்டிப்பாய் தந்த தேவன் நம்முடைய பிரசன்னத்தில் இருக்கிறார். இதோ அவருக்காய் நன்றி சொல்வோம். ஆமென். நன்றி ஆண்டவரே. உம்முடைய கிருபைக்காய் நன்றி, உம்முடைய நேரத்திற்காய் நன்றி, உம்முடைய பிரசன்னத்திற்காய் நன்றி, உம்முடைய வல்லமைக்காய் நன்றி, உம்முடைய தொடுதலைக்காய் நன்றி. இதோ உம்முடைய கரங்கள் எங்கள் மீது படுகிறது என்பதை நாங்கள் விசுவசிக்கிறோம் அப்பா. இது மாற்றத்தின் நேரமாய், மகிழ்ச்சியின் நேரமாய், ஆசீர்வாதத்தின் நேரமாய், நாங்கள் குணம் பெறும் நேரமாய் மாற்றி தரும் அப்பா. எங்களுடைய எல்லா விதமான உணர்வுகளையும், எங்களுடைய எண்ணங்களையும் ஏக்கங்களையும் ஒப்புக் கொடுக்கிறோம் தெய்வமே. எங்களுடைய எண்ணங்களையும் இயக்கங்களையும் நாங்கள் உண்மையே நம்பி ஒப்புக் கொடுக்கிறோம் அப்பா. உம்முடைய வார்த்தைகள், உம்முடைய தொடுதல், உம்முடைய பார்வை இந்த நாளில எங்கள் குடும்பத்துல மாற்றத்தை உருவாக்கட்டும். உண்மையே நம்பி ஒப்புக் கொடுக்கிறோம் தெய்வமே. எங்கள் ஆசீர்வதிங்க. நன்றி இயேசுவே, நன்றி நன்றி இயேசுவே. நன்றி நீர் தொட்ட நேரத்திற்காய் நன்றி, நன்றி உம்முடைய கிருபைக்காய் நன்றி, நன்றி உம்முடைய ஆசீர்வாதத்திற்காய் நன்றி, நன்றி. உம்முடைய தொடுதலைக்காய் நன்றி, ஆண்டவரே. உம்முடைய தேற்றுதலுக்காய் நன்றி, நன்றி. நீர் கொடுத்த விடுதலைக்காய் நன்றி, நன்றி ஆண்டவரே. எங்களுடைய தடைகளை உடைத்திருந்த கிருபைக்காய் நன்றி, நன்றி. நல்ல உடல் சுகத்தை தந்து கொண்டிருக்கிற உம்முடைய அற்புதமான நேரத்திற்காய் நன்றி. நன்றி ஆண்டவரே. நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே. மட்டும் பெருகணும், நீ மட்டும் இயேசுவே, நீ மட்டும் பெருகணும், நீ மட்டும் பெருகணும், நீ மட்டும் பெருகணும், நீ மட்டும் இயேசுவே, நீ மட்டும் பெருகணும், நீ மட்டும் பெருகணும், நீ மட்டும் பெருகணும், நீ மட்டும் இயேசுவே. மீண்டும் நீ மட்டும் பெருகணும், நீ மட்டும் பெருகணும், நீ மட்டும் பெருகணும், நீ மட்டும் இயேசுவே. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. அனைவரும் முழந்தால் படியிடுவோம். மாண்புயரே வருளடையாளத்தை தாழ்ந்து பணிந்து ஆராதிப்போ, பழைய நியம முறைகள் அனைத்தும் இனி மறைந்த முடிவு பெருக, புதிய நியம முறைகள் வருக, புலன்களாலே மனிதன் இதனை அறிய இயலா, குறையை நீக்க நம்பிக்கையின் உதவி பெருக, தந்தை அவர்க்கும் மகனவர்க்கும் புகழ்ச்சியோடு வெற்றியாகும், மீட்பின் பெருமை மாட்சிமையோடு வலிமை வாழ்த்த யாவுமாக இருவரிடமா வருகின்றவராம் தூய ஆவியானவர்க்கும் அளவில்லாத சம புகழ்ச்சி என்றுமே உண்டாகுக. ஆமென். மன்றாடுவோமாக. இறைவா, இந்த வியப்புக்குரிய அருளடையாளத்திலே உம்முடைய பாடுகள் நினைவை எங்களுக்கு விட்டு சென்றி
உம் திருவுடல் திரு ரத்தமாகியவற்றின் தூய மறைபொருளை வணங்கும் நாங்கள் உமது மீட்பின் பயனை இடைவிடாமல் துய்த்துணர்ந்து மகிழ அருள்வீராக. தந்தையாகி இறைவனோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற உம்மை மன்றாடுகின்றோ. ஆமென்.